Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எந்தெந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு 96% பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோக்கு போகும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு மெமரி போமை வந்து நல்லா கிளியராக தரோவாக வந்து எழுதி பார்த்துருங்க. இதில் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அண்ட் தென் பங்க்சுவேட் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, அது ஜெரண்ட், அண்ட் தென் இன்ஃபினிட்டிவ் ஐஎன்ஜி ஃபார்ம், 2+ verb, இது ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி, பேராஃப்ரேஸ், இதிலலாம் கொஞ்சம் தரோவாக பார்த்துக்கோங்க. இதிலலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து, ஏன்னா இப்போது நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டிவ்க்கான ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் வரும். அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா உங்களோட புக் பேக்கில் இருக்கிறத மட்டுமே ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. Rearrange the jumble sentences, then paragraph question answers, each prose and poem-ஓட paragraph question, தென் பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் பார்த்துக்கணும். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்து பிக்சர் காம்போசிஷன், பிக்சர் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக சென்டென்சஸாக சிம்பிள் சென்டென்ஸாக நீங்கள் எழுத பழகிக்கோங்க பிக்சர் எடுத்துகிட்டு. ஹின்ஸ் டெவலப்மெண்ட், இதையும் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் சிம்பிள் சென்டென்சஸாகவே ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், போமில் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அண்ட் தென் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க இல்லைங்களா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் அதாவது ஈச் ப்ரோஸ் அண்ட் போமோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ பேராகிராஃப் கொஸ்டின் இதெல்லாம் வந்து ஓவரால் நீங்கள் வந்து தரோவாக இருக்கணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நல்லா தரோவாக ஆயிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இங்கிலீஷில் நான் ரொம்ப வீக் மேம், எனக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்றவங்கெல்லாம் இந்த மாதிரி பார்ட்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸ் லேர்னிங் த கேம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோஸில் பேஜ் நம்பர் 1ல் ஹூ வேர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் சர்தாஷ்ரம் வித்யா மந்திர் இன் மும்பை, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் ட்ரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் ஆஃப் சச்சின், தென் வாட் டிட் அச்ரேக்கர் இன்ஃபார்ம் அஜித், வாட் ஆக்டட் ஆஸ் அ சேஃப்டி வால்வ், இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா வாட் டிட் சச்சின் do during the 30-minute break, இந்த question important question. Then page number 4ல பார்த்தீங்கன்னா வந்து what did embarrass Sachin in the bus, what did Achrekar advise Sachin. பேஜ் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட், செவன்த் ஆல்சோ ரிப்பீட்டட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 6ல் பேராகிராஃப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் சினானிம்ஸ் பார்ட், ப்ளீஸ் ஃபோக்கஸ் மோர், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதாவது சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆன்டனிம்ஸ், ஸோ அட்லீஸ்ட் இந்த வேர்டோட மீனிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே கொடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம எது அது வந்து ஆப்டாக இருக்கும்னு பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். பேஜ் நம்பர் 7ல் ஹோமோனிம்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ஹோமோனிம்ஸோட எக்ஸசைஸும் ஹோமோஃபோன்ஸோட எக்ஸசைஸ், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தோட எக்ஸசைஸ். தென் பேஜ் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா ரைட்டிங், your friend who lives in another town city has won his or her championship trophy in the recent sports meet, write a letter congratulating him or her. இந்த letter writing important. தென் இது வந்து சில மிட் டேர்மில் கேட்டிருக்காங்க, மேபி இது ஆனுவலில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பிக்சரை கொடுத்துட்டு இது ரிலேட்டடாக ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சர் காம்போசிஷன் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 14 சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 16 ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் அ வில்லேஜ் வித் த இன்புட்ஸ் கிவன் பிலோ, கிவன் அபவ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 18ல் இந்த பேராகிராஃப் வந்து பேராஃப்ரேஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது மெமரி போம், இதை நல்லா எழுதி பாருங்கள், த பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு எழுதி பாருங்கள். பேஜ் நம்பர் 19ல் அந்த ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 3 times கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து 4 times கேட்டிருக்காங்க.
அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹி கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த போமோட பேராகிராஃப் கொஸ்டின் சம்மரி பார்த்துக்கோங்க. ஸோ த சாய்ஸஸ் இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். தென் சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் பார்த்துக்கோங்க. அடுத்து ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் அண்ட் கொஹெரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். யூனிட் 2 ப்ரோஸ் ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 29ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 31ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டிட் த விசிட்டர் ஹைட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஆல்சோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 33ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட், 8th 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 10th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் மெயின் பார்ட் மீனிங்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் அண்ட் ஃபார்ம், இது புக் பேக்கில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுமே நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. நரேட் த ஸ்டோரி டு விசிட் யுவர் விசிட் டு யுவர் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் அட் தென் மேன் இது லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யுவர் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ், இது மூணுமே பார்த்துக்கோங்க. கிராமர் பார்ட்டில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இம்பார்ட்டண்ட். இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை வச்சு கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது இது மோர் தென் இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். செகண்ட் போம் பாய்சன் ட்ரீ, இதில் பார்த்தீங்கன்னா இந்த போம் லைன்ஸை கொடுத்து ஐடென்டிஃபை ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், இதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பேஜ் நம்பர் 40 ஆன்சர் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் 2 இருக்குல்லையே, அது ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. Then page number 41ல answer the following in about 80 to 100 wordsல second one and third one இந்த ரெண்டு question important question. Then read the following lines கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த rhyming words rhyming scheme, இது ரெண்டுமே important. And then unit 2 supplementary இருக்கு இல்லையா, page number 47ல identify the character or speaker once பார்த்துக்கோங்க. And then rearrange the sentences in coherent order, அந்த supplementary related sentences கொடுத்துட்டு கேட்பாங்க. And then unit 3 drama old man river இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வேர் த கேர்ள்ஸ் டூயிங் இன் த லிவிங் ரூம், ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 59 இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் சிக்ஸ்த் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 60ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் செவன்த் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, நைன்த் ஒன். ஸோ 1 2 4 5 7 9 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பேஜ் நம்பர் 60ல் அதுக்கு அடுத்து பேராகிராஃப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, செகண்ட் வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில், தேர்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 4ல் ஏ வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் இதை பார்த்துக்கோங்க, சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இந்த பார்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. தென் பேஜ் நம்பர் 66ல் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, 68ல் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸில் டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்கடுத்து இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், இது வந்து நமக்கு 1 மார்க்லேயே கேட்குறாங்க இல்லையா, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 69ல் வந்து ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிலேட்டடாக வரக்கூடிய எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 72ல் இருக்குது. 22 கொஸ்டின்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் புக் பேக் எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே எல்லா கிராமர் பார்ட்டும் ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அவுட் ஆஃப் போர்ஷன் நமக்கு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஆன் கில்லிங் அ ட்ரீ இந்த போமில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸில் நமக்கு பேராஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. And then page number 76ல memorize the first 2 stanzas பாருங்கள். first question 3 times கேட்டிருக்காங்க, third question important, and then fourth one 5 districtல கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 77ல 5th question important question. Then paragraph question பார்த்துக்கோங்க. poetic lines கொடுத்துட்டு poetic devices or figure of speech இருக்கு இல்லையா, இது important. And then page number 86ல identify the character or speaker இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. யூனிட் 4 ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து என்ன வரும்னா ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் அண்ட் கொஹெரண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க, அதாவது சென்டென்ஸை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக நீங்கள் சென்டென்ஸை வந்து கரெக்டான ஆர்டருக்கு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. யூனிட் 4 17 ஆரஞ்சஸ் இதில் பேஜ் நம்பர் 88ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்.
And then 89ல பார்த்தீங்கன்னா third one, what was Clem Jones carrying in the box இருக்கு இல்லையா, இது 4 times. And then fourth one, important question. Then 90ல இதில் did the narrator இருக்கு இல்லையா, அந்த question important. Who is Pongo, அது important. Then why did Pongo want to bring another policeman, இது 3 times கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 91ல இதில் 2 questionுமே நமக்கு once கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 93 பியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சிக்ஸ்த் ஒன். இந்த கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ 1 or 2 சென்டென்சஸில் கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் செகண்ட் ஒன், அண்ட் தென் தேர்ட், ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 94ல் பார்த்தீங்கன்னா 7th and 8th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த பேராகிராஃப் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட், அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ் இருக்கு இல்லையா, சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ், இந்த பார்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள். அடுத்த பேஜ் நம்பர் 96ல் இந்த ஃபர்ஸ்ட் ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எனி அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 97ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இது இம்பார்ட்டன்ட். தென் மூவிங் டு பேஜ் நம்பர் 100, இந்த புக் பேக் எக்ஸசைஸில் மிஸ் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அந்த சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதுவும் மாடல் வேர்ப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூஆர் ஆதவ், இதை வந்து நேம் மாற்றி சம்டைம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங்கை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 191ல் fill in the blanks with appropriate models இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 போம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளைல ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடில் வந்து எல்லாத்துலேயுமே போம் லைன்ஸை கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அடுத்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 104ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 6 times 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த்தும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 105ல் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் த ஸ்பைடர், இது வந்து பேராகிராஃப் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ்வலி சொல்லிட்டேன், rearrange the sentences into coherent order and then identify the character or speaker, இதை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 117 யூனிட் 5 ப்ரோஸ் வாட்டர் த எலெக்சர் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 118ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் வாட் டஸ் த ரைட்டர் கம்பேர் வாட்டர் இன் அ லேண்ட்ஸ்கேப் டூ இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Then page number 119ல how does the water in rain tanks gets its color, அது important. What is the main cause of soil erosion, இது 2 டைம் கேட்டிருக்காங்க. How can soil erosion be prevented, important. What are the 2 sources of water, 2 times கேட்டிருக்காங்க. What is the idea of civilized forest, important. What is the cheapest means of transport இருக்கு இல்லையா, அதுவும் important question. பேஜ் நம்பர் 122ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து, செகண்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 123ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் பேராகிராஃப் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் அண்ட் தென் தேர்ட் ஒன் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். அடுத்தது நமக்கு புக் பேக் எக்ஸசைஸில் கிராமர் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டென்ஸ் ரிலேட்டடான புக் பேக் எக்ஸசைஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. பேஜ் நம்பர் 135ல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் தான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டியூரேஷனும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டைம் எடுத்திங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ் பேராகிராஃப் கொஷினை படிக்கிறது காட்டிலும் இதெல்லாம் ஈஸி. ஸோ எல்லா புக் பேக்கில் இருக்கிற கிராமர் பார்ட், இந்த 1 மார்க் கொஷின் பார்ட்டெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ். ஸோ இந்த பேஜில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கணும் எக்ஸாமுக்கு. பேஜ் நம்பர் 136ல் இருக்கிறத டோட்டலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 137 ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வித் எவர் அண்ட் நெவர் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட் கண்டினியூஸ் டென்ஸோடு சேர்த்து. பேஜ் நம்பர் 138 அண்ட் 139 இது ஃபுல்லாக இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ். ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரே ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் கொஞ்சம் கம்மி தான். 141ல் பார்த்தீங்கன்னா த ரிவர் போம், இது மெமரி போமும் கூட, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நிறைய லைன்ஸ் சம்டைம்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. 142ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பேராகிராஃப் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க.
அடுத்து யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரியில் என்ன ஐடென்டிஃபை த ஸ்பீக்கரோ இல்லைன்னா வந்து நோட் மேக்கிங் சம்மரி ரைட்டிங் இதையும் கேட்பாங்க, இல்லை ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் கொடுத்துருவாங்க. யூனிட் 6 ஃப்ரம் 0 to infinity இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 153ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த கிளாஸ்மேட்ஸ் டு ராமானுஜன்ஸ் கொஸ்டின், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வேர் டிட் ராமானுஜன் கெட் SL லோனிஸ் புக் ஆன் ட்ரிக்னாமெட்ரி இம்பார்ட்டண்ட். தென் 154ல் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஹூ டிஸ்கவர்ட் அ ரேர் மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் இன் ராமானுஜன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 156ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் பேராகிராஃப் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. தென் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பேஜ் நம்பர் 159ல் பேராகிராஃப் ஃபேவரட் பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அதை கேட்டிருக்காங்க. 160ல் இருக்கக்கூடிய அப்ராப்ரியேட் கனெக்டர் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். 161ல் இருக்கக்கூடிய பாசிவ் சென்டென்சஸ் பை சப்ளைங் பாசிவ் வேர்ப் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வித் பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட். 163ல் இருக்க சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு பாசிவ் வாய்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் போம் த காமெண்ட் இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் 4 ஸ்டான்சஸ் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து இந்த 4 லைன்ஸும் கேட்டிருக்காங்க. போமில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போம் அப்ரிசியேஷன் பார்த்துக்கோங்க ஒன்ஸ். பேராகிராஃப் கொஷின் நரேட் ஹவு த போயட் டிஸ்கிரைப்ஸ் த காமெட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் யூனிட் 6 சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியில் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், அப்படி இல்லைனா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் 178, அதாவது நமக்கு ப்ரோஸ் யூனிட் 7ல் ஃபர்ஸ்ட் அது 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் விச் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இன்ஸ்பயர்ட் யங் இந்திரா, அது இம்பார்ட்டன்ட். தென் 179ல் ஹூ இஸ் அட்ரஸ்ட் அஸ் பாபுஜி இம்பார்ட்டன்ட். 180ல் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், செவன்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 181ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பேராகிராஃபில், சினானம் ஆண்டனம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் பேஜ் நம்பர் 184ல் சூஸ் த கரெக்ட் டிட்டர்மினர் இருக்கு இல்லையா, அந்த டிட்டர்மினர் பார்ட்டை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 189ல் ரிப்போர்ட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ், இதை வந்து சென்டென்ஸ் வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் மாற்றணும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ், ஏன்னா அது கண்டிப்பாக வருது டைரக்ட் டு இன்டைரக்ட் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லாம். அடுத்து போம் ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இது 4 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 193ல் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஆர் த ஹாப்பியஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், அதே மாதிரி நமக்கு அதிலருந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இல்லைனா வந்து சம்மரி ரைட்டிங் எழுத சொல்லுவாங்க, ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் அதுதான் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க, கம்பல்சரி படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் கொஸ்டின் ஆன்சரும் பேராகிராஃப் கொஸ்டின் ப்ரோஸ் கொஸ்டினும் பாருங்களாம், அதாவது அதை வந்து ஃபைனலாக வச்சுக்கோங்க பேராகிராஃப் கொஸ்டின், ஏன்னா அதுக்கு உங்களுக்கு டைம் கொஞ்சம் கன்சியூம் இதை முடிச்சிட்டிங்கன்னா வந்து அதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும் இல்லைங்களா. இதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரிமைனிங் 30% வந்து கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் கொஸ்டின்ற மாதிரி நம்ம அலாட் பண்ணிக்கலாம் டைம். அதே மாதிரி நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் பார்த்தோன்னா நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுற ஆனுவல் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது எந்தெந்த சாப்டரில் கேட்டிருக்காங்க, அதாவது எந்த ப்ரோஸ் ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கலாமா, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் வந்து பார்க்கலாம், அதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, மேக்ஸிமம் ஸ்டடி பிளான் எண்டில் வந்திருப்பீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.